thumbnail சேஞ்ச் பண்ணி உங்களோட யூடியூப்ல 0ல இருந்து 1,000,000 வியூஸ் எடுக்கணும். ஏதும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து அட்ராக்டிவான thumbnail செஞ்சு அவங்களோட வீடியோஸ் வியூஸை கூட்டணும்னு சொல்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வந்து 3 சேனலை வந்து ரிசர்ச் பண்ணோம். ஒன்று மிஸ்டர் பிஎஸ்ட், ரெண்டாவது வந்து கிராவி, மூணாவது சேனல் வந்து திங்க் மீடியா. கிராவியை பற்றி மிஸ்டர் பிஎஸ்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் உலகத்திலே அதிக அளவு சப்ஸ்கிரைபர் கொண்ட யூடியூபர், அதிக அளவு ஏர்ன் பண்ணுற யூடியூபர். ரெண்டாவது கிராவி இஸ் a social media icon. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா மூலமாக பல பிஸ்னஸ் பில்ட் பண்ணாலும் தான் கிராவி. திங்க் மீடியா யூடியூப்ல எப்படி சக்ஸஸ் ஆகுது, யூடியூப்ல எப்படி ஒரு ரெவென்யூ எடுக்கிறதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுற நாலேஜபிள் எஜுகேஷனல் சேனல் தான் திங்க் மீடியா. ஸோ இது மூணு நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். ஸோ இது மூணுலையும் இருந்து 3 அவுட்புட் நாங்கள் எடுக்கோம். 3 அவுட்புட். ஸோ முதலாவது வந்து சிம்பிள். இவங்களோட யூடியூப் thumbnail வந்து சிம்பிளான thumbnail ஆகிக்கும். ஸோ இதில் பெரிய ஒரு குளறுபடிகளோ பெரிய ஒரு விஷயங்கள் எதுவும் இருக்காது. சிம்பிளான யூடியூப் thumbnail வந்து இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் முதலாவது சீக்ரெட். உங்களோட யூடியூப் thumbnail முக்கியமான விஷயமாயிருக்கு. ஸோ உங்களோட thumbnail வந்து சிம்பிளானதாக இருக்கும். ஒரு நாள் முதலாவது உங்களோட வீடியோஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி முதலாவது பார்க்குற இம்ப்ரெஷன் அவருடைய வீடியோட thumbnail. ஸோ அந்த வீடியோ thumbnail அட்ராக்டிவ் ஆகும். சிம்பிளான thumbnail ஆகிதுன்னு சொன்னால் ஸோ இட்ஸ் மச் பெட்டர். ஸோ யார் சொன்னால் இவங்க எல்லாருமே சிம்பிளாக தான் அவங்களோட யூடியூப் வீடியோ thumbnail செஞ்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது அவுட்புட் நாங்கள் எடுத்தது வந்து வேல்யூ எக்ஸ்பிரஷன். அதாவது எக்ஸ்பிரஷன், அவங்களோட முகப்பாவல். இவங்க எல்லாரும் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் விஷயத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட யூடியூப் thumbnail. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் மெத்தட், அதாவது வீடியோ சூட்டபிளான வீடியோவுக்கு வந்து சூட்டபிளான எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் கூட ஒரு ஆள் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஹியூமன் விஷயம், ஹியூமனிசம். ஏன்னா எங்களோட வியூவர்ஸ் வந்து ரொபோட்ஸ் இல்லை, என்னோட வியூவர்ஸ் வந்து ஹியூமன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவான வேல்யூ எக்ஸ்பிரஷன் வந்து எங்களோட thumbnailல கொடுக்கும்பொழுது தே வில் கம் இன். ஸோ அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக என்ஜாய்மெண்ட்டாக ஃபன் ஆகிக்கும். ஸோ அவங்களோட அந்த அவங்க சர்ச் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அதை வந்து இன்னும் தூண்டக்கூடியது அந்த வேல்யூ எக்ஸ்பிரஷன் இருக்கும். இது ஒர்க் பண்ணிக்குது, இதுதான் ஒர்க் பண்ணிக்கொண்டு வைக்குது. ஸோ இது நாங்களாக சொந்தமாக யோசிச்சு முடிவில்லை, ரிசர்ச். மூணாவது லாஸ்ட், யூஸ் only simple words. யூஸ் only simple words. அதாவது முக்கியமான வேர்ட்ஸ் அதை அவங்களோட யூடியூப் thumbnail யூஸ் பண்ணுங்க. அதாவது அவங்களோட thumbnail பார்த்தால் ஒரு ஐடியா ஒன்று வரும். படம் பார்த்து கதை சொல்லு, உங்களோட படத்தை பார்த்தா என்ன கதை நீங்கள் சொல்ல போறீங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு விளங்கும். ஸோ இது ஒரு அட்ராக்டிவ். இது வந்து பொதுவாக எஜுகேஷனல் வெப்சைட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. பட் இந்த சிம்பிள், இந்த வேல்யூ எக்ஸ்பிரஷன் எல்லா யூடியூப் சேனலுக்கும் முக்கியம். மூணாவது விஷயம் அதாவது யூஸ் only simple words. எஜுகேஷன் வெப்சைட். ஒரு ஆள் வரத்துக்கு முன்னாடி எஜுகேஷன்ல நிறைய விஷயம் படிப்பார். அந்த என்னத்தை படிக்க போகிறான்னு சொல்லி லேர்ன் பண்ண போகிறான்னு சொல்லி வந்து நான் அதை கொடுத்துருக்கோம். பட் இந்த சிம்பிள், அதாவது மிஸ்டர் பிஎஸ் எடுத்துக்கொண்டால் சிம்பிள் வேல்யூ எக்ஸ்பிரஷன், இது ரெண்டும் தான் அவருடைய ஐக்கன். ஏன்னு சொன்னால் அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் வேறு. ஸோ அவர் செய்கிற கண்டென்ட் வேறு. அதனால வந்து அவர் அதை ரிசர்ச் பண்ணினாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் எஜுகேஷன் ரிலேட்டடான ஆட்கள், ஒரு நாள் ஷேர் பண்ணுற ஆட்கள், யூஸ்ஃபுல்லான விஷயத்தை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் அவங்களோட thumbnail யூஸ் பண்ணின்னு சொன்னால் அந்த thumbnail ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு அவுட்புட்டை அவங்களோட யூடியூப் வீடியோவில் இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஸோ யூஸ் தீஸ் 3 things in your thumbnail.
Thank you for watching this video.